Hi friends, welcome to our channel You Will Win. Friends, இப்போ நான் உங்களுக்கு என்ன முதல்ல உங்களுக்கு வந்து ஹாப்பி பொங்கல் சொல்லிக்கிறேன். பொங்கல் நெருங்கிடுச்சு. திங்கட்கிழமை போகி, மாட்டு பொங்கல், காணும் பொங்கல், கறி நாள், எல்லாமே வருது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாள் லீவ் இருக்கு. 7 நாள் லீவ் இருக்கு. அதாவது என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிட்டி சைடு இருக்கவங்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு சுற்றுலாத்தலம் இருக்கும். அதாவது சென்னையில் இப்போ வசிக்கிறவங்க லோக்கல் ஆளுங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பீச்சு, பார்க்கு, இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்டு, விஜிபி, எம்ஜிஎம் நிறைய இடம் இருக்குது. போவாங்க, வருவாங்க, எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. இதே நம்ம சென்னையிலேருந்து நம்ம சேலம், நான் வந்து சேலத்துலேருந்து மதுரையிலேருந்து சென்னைக்கு வேலைக்கு போகிறவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, ஒரு 6 நாள் விடுமுறைக்காக இங்கே நம்ம சொந்த ஊருக்கு வருவாங்க. சொந்த ஊருக்கு வரவங்களுக்கு அவ்வளோ பெரிய சுற்றி பார்க்குற அளவு இந்த இடத்துல எல்லாம் ஒன்றும் பெரிய அளவு கிடையாது. அதாவது ஏதோ ஒரு இடம் போன இடமா தான் இருக்கும். ஓகே, சேலம் இருக்கவங்க ஏற்காடு, கொல்லிமலை, இந்த மாதிரி மதுரை பக்கம் இருக்கவங்க கொடைக்கானல், இந்த மாதிரி அளவு தான் பார்ப்பாங்க. இதே ஒரு சிட்டி சைடு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் அவங்களுக்கு டூரிஸ்ட் ஸ்பாட் நிறைய இருக்குது. நம்மளுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட இந்த மாதிரி லீவ் லாங் லீவ் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு நல்ல ஒரு படம் ரிலீஸ் ஆச்சா படத்துக்காக தான் போவோம். கண்டிப்பாக வேற எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. நம்ம படத்துக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பாக விஸ்வாசம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேமிலியோட போய் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறதுக்கு அருமையான படம். இதை பற்றி ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயங்கள் சொல்கிறேன், அப்சர்வ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது மாற்றம் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, விஸ்வாசத்தில் வந்து முதல்ல வல்கர், அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆபாசமான வார்த்தைகள் இல்லாத படங்களை நம்ம பார்த்து கிட்டத்தட்ட பல வருஷங்களாச்சு. ஆபாசமான வார்த்தைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வட சென்னை இந்த மாதிரி நிறைய படம் பார்த்துருப்பீங்க. ஆபாசமான வார்த்தைகள் இருந்தால் தான் ஒரு படம் ஓடும், ஒரு ஐட்டம் டான்ஸ் வேணும், ஐட்டம் சாங் வேணும் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருக்கவங்க. அப்படி இருந்தால் தான் படமே ஓடுங்கிற கண்டிஷனில் நிறையா இருக்குது. ஆனால் அந்த விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு தெளிவான ஒரு குழந்தைங்களோட போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு எதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்திருக்க விஸ்வாசத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது. மறுபடியும் சொல்லணும்னா, அவர் அஜித் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு பீடி, சிகரெட், இந்த ஒரு தண்ணி அடிக்கிற காட்சிகள், இந்த மாதிரி எந்த ஒரு எதுவுமே கிடையாது. ஒரு நல்ல ஒரு சோசியல் மெசேஜ் சொல்லியிருக்க. அப்படி அதாவது 18 வயசுக்கு கீழே இருக்கிற பிள்ளைங்க தற்கொலை பண்ணிச்சுன்னா அது வந்து தற்கொலை இல்லை, கொலைங்கிற ஒரு சூப்பர் மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காரு. அது எப்படி கொண்டு போயிருக்காருங்க, ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே எப்படி போயிருக்குங்கிறது தான் நல்லா இருக்கு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நிறைய ஹீரோஸை பார்த்துருப்போம். நம்ம வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஹீரோஸ் பைக்கில் ஸ்டண்ட் பண்ணியிருக்காங்க, காரில் ஸ்டண்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய இதில் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவரை பற்றி உங்களுக்கே தெரியும், பைக் ஸ்டண்ட் நல்லா பண்ணும், அப்படியே கார் நல்லா ரேஸ் பண்ணுவோம், ரேசிங்கில் போயிட்டு இருக்காருன்னு எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இவர் வந்து ஒரு சின்ன பைக் எடுத்தால் கூட ஹெல்மெட் போட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு மக்களுக்கு வந்து அது ஒரு விழிப்புணர்வு மாதிரி அதை ஏற்படுத்துறாரு. காரில் போனால் சீட் பெல்ட் போட்டு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வும் சொல்கிற. அப்படி இந்த மெசேஜ் எல்லாம் வந்து நிறைய ஹீரோஸ் யாருமே கொடுக்கறதில்ல. அந்த விஷயத்தில் வந்து நம்ம அஜித் தலா வந்து இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ரொம்ப பெருமைப்பட வேண்டியமாக இருக்குது. இது வந்து ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்கறதுக்கு முதல் ஆரம்பமாக இந்த 2019 படமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டை படமும் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டா. அதாவது நம்ம ரஜினி ரசிகராக இருந்து அந்த படத்தை பார்த்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஹாப் சூப்பராக இருக்குது. அவரோட வசனங்கள் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக புரிஞ்சிருக்கு. எங்கேயுமே கைத்தட்டி கை வலிக்குங்கிற அளவு அவருடைய வசனங்களாகட்டும், அவருடைய ஸ்டைல், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ரஜினியை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. இது மாதிரி இந்த 2 படங்களும் வந்திருக்கு. இந்த 2 படங்களுமே நல்லா இருக்கு. நல்ல ஒரு டைமிங் வச்சு கரெக்டாக போய் நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோட எல்லா 2 படமே பார்க்கலாம். கண்டிப்பாக விஸ்வாசம் பாருங்க, முடிஞ்சா பேட்டையும் பாருங்க. பேட்டையும் சூப்பராக இருக்கு. இந்த விஷயத்தை மெசேஜ் சொல்லதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.